ஓகே, லாஸ்ட் வீடியோவில் கியூ காமர்ஸ் பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஆஃப்லைனில் ஒரு 4 ஸ்டெப்பை வந்து ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். நான் தூங்கிட்டேன். அந்த 4 ஸ்டெப்பையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கிராஸ் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்மும் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து ஆன்லைனில் ஒரு 4 ஸ்டெப்பை நீங்கள் க்ரூஷியலாக மெயின்டைன் பண்ணணும். அந்த 4 விஷயத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கியூ காமர்ஸ் பிராண்ட் பில்ட் பண்ணிடலாம். அந்த 4 ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரிக்ஷன்லெஸ் என்ட்ரி. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமரை உங்களோட பிளாட்ஃபார்முக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அவர் ஃபஸ்ட் ஆர்டர் மேக் பண்ணுற அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதை ஸ்மூத்தாக எந்த வித தடங்களும் இல்லாமல் நீங்கள் பில்ட் பண்ணி முடிக்கிறீங்க, அந்த கஸ்டமரோட ஃப்ளோவை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் ஃப்ரிக்ஷன்லெஸ் என்ட்ரி. ஸோ இப்போ ஒரு கஸ்டமரை உள்ளே கூட்டிகிட்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ. இதுதான் செகண்ட் மேட்ரிக்ஸ். இந்த ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் உங்களோட பிஸ்னஸ் ப்ராஃபிட்டில் போகுமா இல்லை லாஸில் போகுமாங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். ஏன்னா மோஸ்ட்லி இந்த கியூ காமர்ஸ் பிஸ்னஸ்லாம் யூனிட் எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் உங்களோட பிளாட்ஃபார்முக்குள்ளே நான் உள்ளே வந்து எனக்கு ஒரே ஒரு பால் பாக்கெட் போதும், அதோட ஆர்டர் வேல்யூ 40 ரூபா தான், நான் பே பண்ணுறேன், எனக்கு ஒன்று டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது லாஸில் தான் போய் முடியும். ஏன்னா உங்களுக்கு அதுக்கு பின்னாடி நிறைய ஆப்ரேஷனல் காஸ்ட் இருக்கும், அதுக்கெலாம் நான் பே பண்ண மாட்டேன். ஸோ அப்போ நான் ஒரு ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூவை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஒரு 200 or 250 ருபீஸ்க்காவது ஆர்டர் போட்டால் தான் அதுக்கு வந்து ஒரு டீசெண்டான டெலிவரி சார்ஜ்லாம் கலெக்ட் பண்ணி உங்களால் எனக்கு அந்த பொருட்களை கொண்டு வந்து ப்ராஃபிட்டபுளாக கொடுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ், ஒரு செட் ஆஃப் கூப்பன் கோட்லாம் கொடுத்து இந்த ப்ராடக்ட்லாம் சேர்த்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆஃபர்ஸ் கொடுத்து என்னோட ஆவரேஜ் கார்ட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். இதுக்கு அடுத்து லைஃப் டைம் வேல்யூ. இப்போ ஒரு கஸ்டமரை வந்து அக்யூர் பண்ணிட்டீங்க, அவருக்கு வந்து ஆவரேஜ் ஆர்டர்ஸும் கிடைக்கிது அப்படின்னாலும் லைஃப் டைம் வேல்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதாவது ஒரு கஸ்டமர்கிட்டருந்து உங்களுக்கு கிடைக்கிற லைஃப் டைம் வேல்யூ, அந்த கஸ்டமர் அக்யூர் பண்ண நாள்லேருந்து கடைசி நாள் மெயின்டைன் கடைசி ஆர்டர் அவர்கிட்ட வர வரைக்கும் மொத்தமாக அந்த கஸ்டமர்கிட்டருந்து உங்களால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஃபைனல் அண்ட் ஃபார்மோஸ்ட், இந்த பிஸ்னஸை நீங்கள் சஸ்டைனபிளாக ரன் பண்ணணும் அப்படின்னா டாப் ஆஃப் த மைண்ட் அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே உங்களோட பிளாட்ஃபார்மை பொசிஷன் பண்ணணும். ஒரு பிராண்ட் வேல்யூவை பில்ட் பண்ணி இன்றைக்கி காலையில் எனக்கு ஒரு எசென்ஷியல்ஸ் தேவை, அதை வந்து இந்த பிளாட்ஃபார்மில் ஆர்டர் பண்ணால் எனக்கு உடனே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோட மைண்டில் உங்களோட பிராண்டை பற்றின அவேர்னஸ் இருக்கணும். இதை தான் டாப் ஆஃப் த மைண்ட் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 விஷயத்தையும் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி இதை வந்து ரெக்கரிங்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட கியூ காமர்ஸ் பிஸ்னஸ் சஸ்டைனபிளாக ரன் ஆகும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். லெட்ஸ் டிஸ்கஸ் டுகெதர்.